இருங்க வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. நம்ம குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ முகாம் நடக்க போகுது. இந்த முகாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை நடத்துறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் பலத்துறை உயர் சிறப்பு மருத்துவ முகாம் எங்கு நடக்குதுன்னு சொல்றேன், நோட் பண்ணீங்க. வர நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை குடியாத்தம் அடுத்த மேல்பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையுங்க. இந்த மருத்துவ முகாம்ல என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இலவசமா பரிசோதனை செய்யறாங்கன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இருதய நோய் சிகிச்சை பிரிவு, இசிஜி, பிபி பரிசோதனை, இருதய ஸ்கேன், எக்கோ, பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு, கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பிரிவு, இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, ஸ்கேன் பரிசோதனை, பால்வினை நோய் பரிசோதனை, தொற்று நோய் சிகிச்சை பிரிவு, சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கர்ப்பப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனை, எலும்பு மூட்டு பிரிவு, இயன்முறை மருத்துவம், எக்ஸ்ரே, பல் மருத்துவ பிரிவு, வாய் புற்றுநோய் பரிசோதனை, குழந்தைகள் நலப்பிரிவு, மனநலப்பிரிவு, தோல் நோய் சிகிச்சை பிரிவு, கண் மருத்துவ பிரிவு, கண் பரிசோதனை, காசநோய் பிரிவு, சளி பரிசோதனை, எக்ஸ்ரே, காது மூக்கு தொண்டை பிரிவு, சித்த மருத்துவ பிரிவு, நரம்பியல் சிகிச்சை பிரிவு, நுரையீரல் நோய் சிகிச்சை பிரிவு. மேற்கண்ட இத்தனை நோய்களுக்கும் இலவசமான பரிசோதனை செய்யறாங்க. நீங்க மருத்துவ முகாம் வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். முகாம்ல பாத்தீங்கன்னா பரிசோதனைக்கு வரும் அனைத்து நபர்களுக்கும் ஆபா கார்டு உருவாக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டைக்கு பதிவு செய்து தரப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மேல் பரிசோதனைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும். இம்மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்று வழங்கப்படும். கண்புரை உள்ள நோயாளிகள் அறுவை சிகிச்சைக்கு முகாம் தினத்தன்றே வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். இந்த மருத்துவ முகாமில் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்களால் பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும். அனைத்து பொதுமக்களும் மேற்கண்ட முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.